சங்கீதத்திலே வாசிக்கும் பொழுது 22ஆம் அதிகாரத்திலே 13 முதல் இருக்கிற வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது யாராவது ஒருத்தர் வாசிங்க. பீறி கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல் என்மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள். தண்ணீரை போல ஊற்றுண்டேன், என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது. என் இருதயம் மெழுகு போல் ஆகி என் குடல்களின் நடுவே உருகிற்று. என் பலன் ஓட்டை போல் காய்ந்தது, என் நாவு மேல் வாயோடு ஒட்டி கொண்டது. என்னை மரண தூளிலே போடுகிறேன். நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது. என் கைகளை என் கால்களை உருவ குத்தினார்கள். என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம். அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் எனக்கு தூரமாகாதேயும். என் பலனே, எனக்கு சகாயம் பண்ண தீவிரித்துக் கொள்ளும். என் ஆத்மாவை பட்டயத்திற்கும் எனக்கு அருமையானதை நாய்களின் துஷ்டத்தனத்திற்கும் தப்புவியும். என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சியும். நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும் போது எனக்கு செவி கொடுத்தருள் நீர். உடைய நாமத்தின் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள். யாக்கோபின் சந்ததியாரே, நீங்கள் எல்லாம் அவரை கனம் பண்ணுங்கள். எனக்கு அருமையானவர்களே, நன்றாய் நீங்கள் பார்க்கும் பொழுது இயேசு சொன்ன எல்லா வார்த்தைகளையும் நீங்கள் கவனிக்கிற வேளையில சற்று நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் இந்த பழைய ஏற்பாட்டுல சங்கீதத்துல வாசிக்கும் பொழுது நாய்கள் என்னை சூழ்ந்து கொண்டது, பலவிதமான சத்துருக்களுடைய கிரியைகள் என்னை வணைந்து கொண்டிருக்கிறது, என்னுடைய கரங்களையும் என்னுடைய கால்களையும் உருவ குத்தினார்கள். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, தூக்கம் வந்துருச்சா? பக்கத்துல தட்டி சந்தோஷமா இருக்கீங்களா, இல்ல ஆண்டவரோடு சேர்ந்து துக்கமா இருக்கீங்களான்னு கேளுங்க. எப்படி இருக்காங்களா? சத்தத்தையே காணும், அந்த சத்தமும் காணும். ஜீவனோடு இருக்கீங்களா இல்ல போயிட்டீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு தாகமா இருக்கிற போது உங்களுக்கும் தாகம் இருக்கிறதை நான் உணர்கிறேன். ஆமென். நீங்களும் பசியா இருக்கிறதை உணர்கிறேன். நீங்களும் பல விதத்துல துக்கப்பட்டு இருக்கிறதை உணர்கிறேன். ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நேரத்துல என்ன செய்கிறாரோ அதை செய்து முடிக்கும் வரைக்கும் நம்ம அமைதியா இருப்போம். ஆமென். அதாவது வேதம் சொல்கிறது 6 மணி முதல் 9ஆம் மணி வேளை வரைக்கும் பூமி முழுவதும் அந்தகாரம் இருந்தது. 9ஆம் மணினா எத்தனை நேரம்? 3 மணி. 3 மணி தானே? 9ஆம் மணி வேலைன்னா 3 மணி. 3:10 ஆச்சு. 9ஆம் மணி வேலை தாண்டி 10 நிமிஷம் ஆயிருக்கு. ஆமென், அல்லேலூயா. அந்தகாரம் முடிஞ்சிருச்சு, நமக்கு இப்ப வெளிச்சம் தோன்றுகிறது. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. தாகம் எடுக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறதுக்கு நீங்களும் நானும் தாகமா இருக்கணும். இயேசு தாகமா இருந்தார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அவருக்கு நடந்த சம்பவங்கள் பூமியில எல்லாவற்றுக்கு முன்பாக 500,000 ஆண்டுகளுக்கு முன்பாக எல்லாம் எழுதப்பட்டிருக்கிற கால்களையும் கரங்களை உருவ குத்துவார்கள் என்று சொன்னால் எல்லாமே நடந்து தீர்ந்தது. ஒன்றும் மாறாகல. தண்ணீரை போல ஊற்றொன்று காரியங்கள் இருக்கிறது. என்னுடைய எலும்புகள் நரம்புகளுக்குள்ளே எல்லாவற்றையும் நான் பார்க்கிறேன் என்று சொன்னா அது மாத்திரமல்ல. நீங்கள் வேதத்திலே 14:15 மறுபடியும் நீங்கள் வாசிங்க. 22ஆம் வசனம் சங்கீதம் 22ல பாருங்க. 14:15 சீக்கிரமா வாசிங்க. தண்ணீரை போல ஊற்றுண்டேன், தண்ணீரை போல ஊற்றுண்டேன், என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது, என் எலும்புகள் கட்டுவிட்டது, என் இருதயம் மெழுகு போல் ஆகி, இருதயம் மெழுகு போல் ஆகி, என் குடல்களின் நடுவே உருகிற்று, குடல்களின் நடுவே உருகிற்று, என் பலன் ஓட்டை போல் காய்ந்தது, என் பலன் ஓட்டை போல காய்ந்தது, என் நாவு மேல் வாயோடு ஒட்டி கொண்டது, நாவு மேல் வாயோடு ஒட்டி கொண்டது. என்னை மரண தூளிலே போடுகிறேன், என்னை மரண தூளிலே போடுகிறேன். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, சங்கீதத்துல அவ்வளவு அதிகமாய் அவருடைய சரீரத்தினுடைய பாடுகள் மத்தேயுலயோ மார்க்லயோ யோவான்லயோ எழுதப்படவில்லை. ஆனா சங்கீதத்துல தீர்க்க தரிசனம் இதுதான் அவருக்கு நடந்தது. ஆமென். எந்த சுவிசேஷ பகுதியிலும் அவருக்கு சரீரத்துக்கு நடந்தது எழுதப்படவே கிடையாது. ஏன்னா யாரும் பார்க்கவில்லை. ஏன்னா இது தீர்க்க தரிசனமா வந்தாதான் அவருக்கு நடந்ததுன்னு தெரியும். ஆமென். இது நடந்தது கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற பிதா தெய்வ சமூகத்திலிருந்து தாவீதுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதான ஒரு வார்த்தை. இயேசு எப்படி ஆக போகிறார்? இயேசு பிறக்கல, இயேசு வரல. ஆனா அவருடைய வம்சத்துல வரப்போகிறவர் எப்படிப்பட்ட மரணத்தை
ஆண்டு கொள்ள போகிறார், எப்படி மரணம் அவருக்கு வரப்போகிறது, தூளில் அவருடைய ஜீவன் கொடுக்கப்பட போகிறது என்று சொல்லி தண்ணீரை போல ஊற்றுண்டேன், என் நாவு மேல்வாயோடு கூட ஒட்டி கொண்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிற அக்கிரமக்காரர்கள் இருக்கும் இடத்துல, எசேக்கியேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்துல நீங்கள் வாசித்து பார்த்தால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மலைச்சாட்டம் உள்ள சந்ததிகளுக்கும் இந்த கேட்காத ஒரு சந்ததிகளுக்கும் எந்த விதத்திலையும் வணங்கா கழுத்துள்ள சந்ததிக்கும் நீ எதையும் பேசாதே, உன் வாய் மேல்வாயோடு கூட ஒட்டி கொள்ளட்டும் என்று சொன்னார். இயேசுவும் இந்த இடத்துல இருக்கிற சூழ்நிலையில வணங்கா கழுத்துள்ள ஜனங்களா இருக்கிற நேரத்துல அவர் எந்த வார்த்தையும் பேசவில்லை. மேல்வாயோடு கூட அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தீர்க்கதரிசி அனுப்பி சொல்லும் பொழுது ஒரு காரியம், அவர் வருகிற பொழுது ஒரு காரியம் அல்ல, இரண்டும் ஒரு காரியம்தான். அவர் என்ன சொன்னார் அதை செய்தார். அங்கு சொன்னதை எசேக்கியேல் தீர்க்கதரிசி செய்ய முடியல, கொஞ்ச நேரம் உட்கார்ந்தார் அமைதியா. அதுக்கப்புறம் கிரியை செய்யாம அவனால உட்கார முடியல, ஏன்னா எதையும் பார்த்து பொறுத்துட்டு இருக்க முடியல. ஆனா இவரோ மரணம் வரும் வரைக்கும் பொறுத்து கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. பூமி முழுவதும் அந்தகாரம் வந்தது, ஏன்னா பிதா இவருடைய காரியத்தை பார்க்க முடியவில்லை. ஏன்னா இந்த நேரத்தில் பிதாவுக்கும் இவருக்கும் உள்ள அந்த உறவு வெளிப்படுத்தப்பட முடியாதபடிக்கு இருக்கிற ஒரு அடைப்பாக இருக்கிறபடியினால் அவர் இந்த சூழ்நிலையை பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மூடலை வச்சிருக்கிறது போலதான் தோன்றினது. அவர் முகத்தை மூடினார் போல் இமை பொழுது மறைத்து கொண்டார் என்று சொன்னார். இமை பொழுது நான் உன்னை கைவிட்டேன், இமை பொழுது என் முகத்தை உனக்கு மறைத்தேன் என்று சொன்னா வெளிச்சம் எப்படி வரும்? ஆமென். பிதாவினுடைய சமூகத்துல இருந்து இந்த பூமி முழுவதும் வெளிச்சம், சூரியன் சந்திரன் எல்லாத்தையும் ஆண்டவர் ஒரு நிமிஷம் அமைதிப்படுத்தினாலும் பிதா தேவ சமூகத்தின் வெளிச்சம் இருந்தா தான் இந்த பூமியினுடைய அத்தனை காரியங்களும் ஒழுங்கா இருக்கும். ஆமென். பூமி இருளாகலாம், பூமி இருட்டுக்குள்ள போகலாம், ஆனா தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற வெளிச்சம் ஒருபோதும் மாறாது. பரலோகத்தில் இருக்கிற வெளிச்சம் அது ஒரு நாளும் எந்த சந்திர கிரகம் வர முடியாது, சூரிய கிரகம் வர, எல்லா கிரகமும் இந்த இடத்துல வருது. ஆமென். பூமியில தான் அந்த கிரகம் எல்லாம், அந்த கிரகமே அந்த இடத்துல வர முடியாது, அது தனி கிரகத்துல அவர் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்னா அவருடைய வெளிச்சம் எந்த கிரகத்தினாலும் அல்ல, அவருடைய வல்லமை, அவருக்குள் இருக்கிற இயற்கை, அவரே இந்த பூமியினுடைய சகலமுமாய் அவர் இருக்கிறார். இமை பொழுது மறைக்கிறார். ஏனென்றால் எல்லா சூழ்நிலையும் அவர் படுகிற பாடுகள், அவர் சொல்லுகிற வார்த்தை, அவர் பேசுகிற ஒவ்வொரு காரியமும் பிதாவினுடைய சமூகத்தையே உலுக்கி கொண்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் இந்த ஏகப்பட்ட வார்த்தையை எடுத்து தலை சுத்ததான் தான் மிச்சம். எனக்கு உண்மையாவே பயங்கர தலைவலி. ஏன்னா எல்லாத்தையும் போட்டு புரட்டி 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 பார்த்து எதையாச்சும் புதுசா ஒரு காரியத்தை உருவாக்கலாம் நாம நினைக்கும். நம்ம உருவாக்குறதுலயே காத்துட்டு இருக்கோம். ஆனா இயேசு எல்லாத்தையும் உருவாக்கி போயிட்டாரு. அதையே நான் மறுபடியும் உருவாக்கணும், மறுபடியும் அதை எடுத்து பார்க்கலாம், எப்படியா தோணலாம், அப்படியே தோணலாம், இப்படி தோணலான்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து பார்த்து நிச்சயமா நம்ம எழுதணும்னா எழுதிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி என்ன செய்யலாம், பிரிண்ட் அடிச்சிடலாம். பிரிண்ட் அடிச்சு வச்சாலும் நீ பிரிண்ட் பண்ணினது வரைக்கும் நான் பேசுறதுக்கு சம்மதம். கர்த்தர் நேத்தானா ஒன்னே ஒன்று காமிச்சாரு. நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் காலையிலன்னு ஜெபத்தில் இருந்தேன், காலையிலேருந்து ஃபுல்லாக ப்ரேயரில் தான் இருந்தேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ எதுக்கு நீ ப்ரிப்பேர் பண்ணுற, நீ எல்லாத்தையும் எழுதி வச்சு ஒன்றையும் பேச மாட்டேன், ஏனென்றால் நான் பேச போகிறேன். ஆமென். அது நல்லா எனக்கு திட்டமாக தெரிஞ்சு, கர்த்தர் பேசுவார். அவர் எப்படி பேசுகிறார், என்ன பேசுகிறார் எல்லாமே நான் உருவாக்கி வச்சுருந்தேன். நீங்கள் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று கூட இன்னைக்கு ஒருபடியே எழுதி வைக்கல. ஏன்னா கர்த்தருடைய ஆவியானவர் காண்பிச்சதை, அவரை குறித்து தியானிக்கும் பொழுது அவரே காண்பிச்சதை நாம் நிச்சயமாய் அதைத்தான் இன்றைக்கு உணர்வுல கர்த்தர் உங்களை மத்தியில கொண்டு வந்தார். இவ்வளோ வேற ஒரு காரியம் இல்லை. அதுதான் நான் சொல்லணும். உண்மையே அதுதான். நீங்க நான் பேசுனது இந்த பேப்பர்ல எங்கேயுமே இருக்காது. வசனம் வேண்டாம் இருக்கலாம், ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் தான் உங்களோடு கூட இடைப்பட ஆயத்தமா இருக்கார். எனக்கு அருமையான சகோதரன், ஏன் சொல்றேன்னா, வேதத்தை நாம் ஆராய்ந்து பார்த்தால் எவ்வளவோ இருக்கிறது. நாம் ஒன்றையும் இன்றைக்கு கண்டுபிடிக்கிறதோ அல்லது நாளைக்கு கண்டுபிடிக்கிறதோ இல்லை, நம்முடைய வாழ்க்கை அன்னு தினமும் கண்டுபிடிச்சு கொண்டேதான் இருக்கணும். அன்னு தினமும் நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு காரியத்தில் ஒவ்வொரு கட்டத்தில் கர்த்தர் பேசி வெளிப்படுத்தி ஆயத்தப்படுத்தி புதுப்பித்து கொண்டு போய்கொண்டேதான் இருப்பார். ஒன்றுக்கு ஒன்று புதிதாகத்தான் இருக்கும். இல்லைன்னா 2000 வருஷம் இதை பேச முடியாது, 2000 வருஷம் இந்த காரியங்கள் ஓடாது. இயேசு எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். எனக்கு அருமையான அதுதான் சொன்னார், அவர் தாகமாய் இருக்கிறேன் என்றால் அவருடைய தாகத்தை ஒருத்தனும் தீர்க்க முடியாது.
போய் காடி எடுத்துட்டு கொண்டு வந்தது. 2 விதமான காடி கொடுக்கப்பட்டது. ஏன்னா ஒன்று, அவர் எருசலேம் வீதிகளில் நடக்கும் பொழுதும் ஒரு காடி கொடுக்கப்பட்டது, அதே நேரத்தில் சிலுவையில் ஏற்றப்படும் பொழுது காடி கொடுக்கப்பட்டது. எருசலேம் வீதியில் நடந்து வரும் பொழுது கொடுக்கப்பட்டிருக்கிற காடி இந்த இடத்துல ஈசோப்பு தண்டினால் தோய்த்து கொடுத்தார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டது. இது வினிகர்ல சோப் பண்ணப்பட்டிருக்கிறதான ஒரு காடி. அந்த இடத்துல கொடுத்தது மயர் என்று சொல்லப்படுகிறதான தன்னுடைய நிலைமையை மறக்க வைக்கக்கூடிய ஒரு காடி. இந்த 2 காடியும் அவர் எடுத்துக்கொள்ள விருப்பப்படவில்லை. ஏனென்றால் அவர் நல்ல நிலைமையில் தேவனுடைய சமூகத்தில் அவர் போவார். தன்னுடைய நிலைமையை மறந்து வளர வேண்டிய அவசியம் இருக்கா? சில பேர் கொஞ்சம் காமிச்சாலே வளருவாங்க, வாசம் பட்டாலே வளர முடியும். அந்த மாதிரி எல்லாம் இன்னைக்கு வந்துருச்சு. எலக்ட்ரானிக் முறையில் வந்துருச்சு. எலக்ட்ரானிக் சிகரெட், எலக்ட்ரானிக் வைனு, எலக்ட்ரானிக் எல்லாம் வச்சு அதை காமிச்சாலே மயக்கம் போட்டு பேசுற மாதிரிலாம் இருக்கு. சில பேருக்கு குளோரோஃபார்ம் கொஞ்சம் அதிகமாச்சுன்னா அவன் பேசுறது கேட்க முடியாது. சில பேர் அந்த ஹாஸ்பிட்டலில் நீங்க பார்த்துருப்பீங்களோ தெரியல, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், நம்ம பார்த்துருக்கிறோம். கொஞ்சம் அதிகமா போச்சு அல்லது தெளிகிற நேரம் வந்துச்சுன்னா அவங்க பேசுறது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் கண்டுபிடிச்ச மாதிரி பேசுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவனுடைய நிலைமையை மாற்றி இருக்கும் சிந்தையில். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த 7 வார்த்தையை பேசணும், ஒன்றும் தடுமாறி பேசவில்லை, நிதானமாகத்தான் பேசினார். ஆமென். நிதானமா பேசின வார்த்தைகளுக்கு அநேக அர்த்தங்கள் இருக்கிறபடினாலதான் இன்றைக்கு நீங்களும் நானும் ஜீவனோடு கூட இருக்கிறோம். ஆமென். வேதம் சொல்லுகிறது அவர் தாகமா இருந்தார். எங்க இருக்குதா அந்த வசனம்? எனக்கே தெரியாது போல் தெரியுது. யோவான்ல எடுத்து வாசிங்க. 19 காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. யோவான் 19 அதிகாரம் 28 மட்டும் 28 29 வாசிங்க. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். தாகமாய் இருக்கிறேன் என்றார். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காலானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்ணினால் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். சங்கீதம் 42:1-2 வாசிச்சு பாத்தீங்கன்னா, மானானது நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல் தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சிக்கிறது, வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. ஆமென். இதுதான் வசனம் நிறைவேறும்படிக்கு அவர் தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். ஆமென். ஏன்னா இந்த எழுதப்பட்ட வார்த்தைகளை ஆராய்ச்சி பார்க்கிறாங்க. ஏன் தாகமாக்குற? பிசிக்கல் தர்ஸ்ட் இருக்குது. அவருடைய சரீரம் காலையிலன்னா ராத்திரி பந்தி அமர்ந்த நேரத்துல அவர் கொஞ்சோண்டு திராட்சை ரசத்தையும் அவர் அப்பத்தையும் சாப்பிட்ட பிற்பாடு அவர் ஒன்றும் சாப்பிடவில்லை. ஏறக்குறைய 9 மணி நேரம் அவரை படுத்தின பாடுகள், எல்லா பிரச்சனையும் முழுவதும் அவர் உறங்கவில்லை. காலையில அவர் நியாயம் தீர்க்கப்படும்படிக்கு அதிகாலையிலிருந்து அவரை உருட்டி பெரட்டி கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாத்துக்கும் முன்பாக அடிக்கிறார்கள், உதைக்கிறார்கள். அவருடைய சரீரத்தில் இருக்கிற பாடுகள், வேதனைகள். அவனை பாருங்க, கடைசியில் அவன் கொஞ்ச நேரம் அவனை அடிக்க விட்டு கொடுத்த பிற்பாடு பார்த்தான், இது சரிப்பட்டு வராது, இவரை வாரினால் அடிக்கிறது. இந்த 9 வாரங்கள் பிரிவு இருக்கக்கூடிய அந்த முக்கியமான அந்த சாட்டையில நீங்கள் அவரை அடிக்க வேண்டும் என்று சொன்னார். அதுல கடைசியில எலும்பு துண்டுகள், மெட்டல் ரவுண்டா, அதாவது உருளைகள், சில்வர்ல இருக்கிற உருளைகளை அதுல கடைசியில மூளையில மாட்டியிருப்பாங்க. அதாவது மற்ற எலும்பு துண்டுகளும் அதுல மாற்ற, அதுல வச்சு கடைசியில 39 அடிகளை அடிக்கிறார்கள் என்று சொல்றாங்க. இப்படி பல விதத்தில் அவருடைய சரீரம் பாதிக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியம் நாம் இன்றைக்கு ஜீவனை பெற்றுக்கொண்டு நடக்கிறோம் என்று சொன்னா இது எல்லாம் தான் நமக்கு காரணமாயிருக்கு. ஆமென். அப்ப இத்தனையும் வாங்கும் பொழுது அவர் தண்ணி கொடுத்தாங்களா? வேதத்துல எல்லாமே எழுதப்பட்டுச்சு. இந்த இடத்துல நடக்கும் பொழுது அவருக்கு தண்ணீர் கொடுத்தார்கள், அவர்களுக்கு இதை செய்தார்கள், சாட்டையில் அடித்தார்கள் இருக்கிறது. பல வார்த்தை பேசினார், முள்ளை கிரீடம் எடுத்து சூட்டினார். அவர் பேச யூதருக்கு ராஜாவான் கேட்டு போர்டு அடிச்சாங்க இருக்கு. அதை குறித்து மாற்ற வேண்டும் என்று சொன்னவர்கள் இந்த இடத்துல அவருக்கு ஒரு தண்ணி கொடுத்தாங்களா? எதுவுமே கிடைக்கல. அவனோட பிசிக்கல் தர்ஸ்ட் அவருக்கு இருக்கிற முக்கிய வார்த்தை தான் இந்த இடத்துல இடம் பிடித்திருக்கும். ஆனா வேத வசனம் நிறைவேறும்படிக்கு அவர் என்னத்தை குறித்து தாகமாய் இருந்தார். ஏன்னா இதுவரைக்கும் இருந்த பட்ட பாடுகள் போதும், எல்லா காரியங்கள் போதும், உம்முடைய வார்த்தைப்படி நான் செய்ய வேண்டும் என்று நீர் என் மேல் வைத்த ஒரு பெரிய சமாதானத்தின் ஆக்கினை. ஆமென். அது என்னை பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. இந்த தாகத்துல நான் உங்களுடைய சமூகத்தில் நிற்கிறேன். ஏன்னா
நீர் இதுவரைக்கும் அடைத்து 3 மணி நேரம் நீர் ஒரு வார்த்தை பேசலாம் அப்படின்னா இயேசு பிதாவோடு பேசிக்கொண்டே இருக்கிறார் என்பதுதான் அர்த்தம். அவர் இடைவிடாமல் ஆராதிங்கள்னா அவர் எப்பொழுதும் அவர் அந்த பேச்சில் இயேசு பிதாவோடு இருக்கிற உறவை தான் நமக்கு சொன்னார். இடைவிடாமல் ஆராதியுங்கள் என்று சொன்னார். நீங்கள் எப்பொழுதும் ஸ்தோத்திரத்தோடு கூட இருங்கள். ஏன்னா இயேசு அதில் செய்து கொண்டிருக்கிற வழக்கம். எப்பொழுதும் ஸ்தோத்திரத்தோடு கூட இருங்கள். எப்பொழுதும் நீங்கள் கர்த்தரையே நோக்கி பார்த்து கொண்டுங்கள். நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னா இப்படி ஜெபியுங்கள். நீங்கள் என்ன செய்வன் எல்லாம் ஆண்டவர் சொல்லி கொடுக்கிற காரியம். அப்படின்னா என்ன? அவருடைய அனுதின வாழ்வில் இருக்கிற மூச்சு முழுவதுமாக இப்படித்தான் இருந்திருக்கு. இப்போ தேவன் பிதாவாகிய தேவன் ஒரு வார்த்தையும் ஒரு இடத்துல பேசாமல் இருக்கும் பொழுதுதான் அவருக்கு தெரியுது இந்த நேரத்தில் இருக்கிற கேப் டைம் ஃப்ரேம் எல்லாமே அவருக்கு வேதனையா இருக்கிறது. அதுதான் சொல்லுகிறார் இங்க சங்கீதம் 42:2 சொல்லுகிறது, என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. நான் இந்த தாகத்தை சொல்லல, இவனுக்கு எனக்கு தண்ணி கொடுக்கலனாலும் பரவாயில்ல, எதை கொடுத்தாலும் சரி அது எனக்கு தேவையில்லை. ஏனென்றால் இவ்வளவு நேரமும் நான் அடைக்கப்பட்டிருக்கிறேனே, நீ ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருக்கிறீரே, நீ ஒரு வார்த்தை இதற்கு பிற்பாடு உங்களுடைய சமூகத்திலிருந்து வராமல் இருக்கிறதே. அன்றைக்கு நான் மூழ்கி ஸ்நானம் எடுக்கும்படிக்கு யோவான் கொடுக்கிற இந்த ஸ்நானத்துக்காக நான் எல்லாருக்கும் மத்தியிலே நான் நின்று கொண்டிருக்கும் பொழுது அதை நிறைவேற்ற வேண்டும் என்று காத்திருக்கிற வேளையிலே போய் யோவான் கையில போய் தன்னை ஒப்பு கொடுத்து இது நான் செய்ய வேண்டியது தேவனுடைய நீதியா இருக்கிறது, இதற்கு நீ இடம் கொடு என்று சொல்லி அர்ப்பணிக்கிற பொழுது அவர் அர்ப்பணித்த வேளையிலே யோவானும் தன்னை ஒப்பு கொடுத்தார். ஞானஸ்நானம் கொடுக்கும்படி அர்ப்பணித்தார். யோவானிடத்தில் ஞானஸ்நானம் கொடுத்த பொழுதோ வேதம் சொல்லுகிறது, வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என் நேசகுமாரன், இவர் மேல் பிரியமாயிருக்கிறார். மறுரூப மலையில இருக்கும் பொழுது இவர்களுக்கு ஒரு கூடாரம் போடலாமா என்று சொல்லி கூடாரத்தை போட்டு எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தலாமா. மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், உமக்கு ஒரு கூடாரம் என்று சொல்லுகிற பொழுது அங்கே இவருக்கு எந்த ஒரு காரியத்தையும் செயல்படுத்துவதற்கு ஏதுவாக சொல்லாதபடிக்கு அங்க வேதம் சொல்லி இவருக்கு செவி கொடுங்கள் என்ற ஒரு சத்தம். மற்றவர்களுக்கு நீ கூடாரம் போடுறது உன்னுடைய வேலை இல்ல, மற்றவர்களை மகிமைப்படுத்துகிறது இல்ல, நீ இவருக்கு செவி கொடு என இவரின் நேசகுமாரன். இந்த 2 இடத்துல முக்கியமான பகுதியில மற்ற ஜனங்களுக்கு முன்னாடி சொன்ன இந்த பிலாத்து, இவ்வளவு பெரிய அரசியல் தலைவர்கள், எல்லா மக்கள், எல்லா ஜாதி ஜனங்கள் எருசலேம் முன்பு காத்து கொண்டிருக்கிற அத்தனை பேருமே பார்த்து கொண்டிருக்கிற இந்த நேரத்துல உம்மிடத்திலிருந்து ஒரு வார்த்தை, அல்லேலூயா, உம்மிடத்திலிருந்து ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னா எவ்வளவு மகிமையா இருந்திருக்கும். இதுதான் அவருடைய தாகம். ஆண்டவர்கள் என்ன சங்கீதம் சொல்கிறது, என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருப்பேன், நான் எப்பொழுதும் தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். ஆமென், ஹல்லேலூயா. அன்றைக்கு பேசினார், பிதாவாகிய தேவனுடைய சத்தம் கேட்கப்பட்டதுனாலதான் அது எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா இங்கே 3 மணி நேரமாய் ஒரு சத்தம் வரல. என் குமாரன் மேல் நான் பிரியமாய் இருக்கிறேன், ஒரு சத்தம் இல்லை. பார்த்தவன் தாகமாயிருக்கிறேன் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலிருந்து வருகிற அந்த ஒரு வார்த்தை மானானது நீரோடை வாஞ்சித்து கதறுகிறது போல உம்முடைய சமூகத்திலிருந்து வருகிறது ஒரு வார்த்தைக்காக காத்திரு. இன்னைக்கு நீங்க சொல்றீங்களா, நீங்களும் நானும் பிரச்சனைக்குள்ள இருக்கும்போது ஆண்டவரே ஒரு வார்த்தையினோடு கூட பேசும், ஒரு வார்த்தை சொல்லும். அன்றைக்கு வேலைக்காரன் சொல்லுகிறார், ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்காரன் சொஸ்தமாகுவான். ஒரு வார்த்தைக்காக அலைந்தார்கள் ஜனங்கள், ஒரு வார்த்தைக்காக கேட்டார்கள் ஜனங்கள். சகையை பார்த்த ஒரு வார்த்தை சொன்ன, இன்றைக்கு நீரனோடு கூட வந்து தங்க வேண்டும் சொன்ன இறங்கி வந்து தன்னை முழுவதும் ஒப்பு கொடுத்தானே. அப்போ ஒரு வார்த்தைக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, யோவான் 1:1 அவர்தான் அந்த வார்த்தை, இயேசுதான் வார்த்தை. பிதா ஏன் அங்கிருந்து சத்தமிடல? குமாரனுடைய மகிமை அவர் சத்தமிடாதபடியினாலே இன்னும் அதிகமாயிருந்தது. ஹல்லேலூயா. பிதா சொல்லி இவர் வெளிப்படுத்துறதை விட பிதா செய்ய போகிற காரியம் என்ன என்பதை ஜனங்கள் பார்த்த பொழுது அதை விட மகிமையாய் இருக்க போகிறது என்பதுதான் இந்த வேதம் சுட்டி காண்பிக்கிறது. ஹல்லேலூயா. கருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய ஆவியை நன்றாக யோசித்து பாருங்க. ஒரு வார்த்தைக்கும் ஒரு அர்த்தம் இருக்கணும். எத்தனை வியாக்கியானங்கள் எடுத்துக்கலாம், ஆனா இதுதான் உண்மை. பல விதத்துல பேசலாம், பல காரியங்கள் பேசலாம், எதை வேணா எங்க வேணா ஒட்டு போட்டு பேசலாம். நான் ஆண்டவரிடத்தில் கேட்கிற ஒரே ஒரு காரியம், ஏன் இன்றைக்கு வேத வசனத்துக்குள்ளே தோண்டி தோண்டி போகிறான், என்ன உண்மை? அது மட்டும் இருந்து உண்மை சத்தியம் உன்னை விடுதலையாக்கும். அல்லேலூயா. சத்தியம் தான் உங்களை விடுதலையாக்கும். சத்திய வார்த்தைகள் உன்னை விடுதலையாக்கும். ஒருபோதும் சத்ரு கையில வெட்டு கொடுக்க முடியாத வார்த்தை உங்களை ஜெயமுள்ளவனாய் மாற்றும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் சொல், தாகமாயிரு.
ஆண்டவர் தாகமாய் இருக்கிறார். அவருடைய வார்த்தை தான் கேட்க வேண்டும் என்ற அந்த சத்தியத்தில் இருக்கிறார். சங்கீதம் 63:1 என்ன சொல்லுகிறது? தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலேயே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. அல்லேலூயா. அதிகாலமே தேடுகிறேன். இன்னைக்கு அதிகாலம் சில பேருக்கு யாருக்கு எப்பவுமே தெரியாது. அதிகாலம்னா என்ன? அதிகாலம்னு எந்த நேரத்தை சொல்றீங்க? நான் எந்திரிக்கிற நேரம் தான் அதிகாலம். இயேசு சொன்னார், அதிகாலமே இருட்டோடு கூட அவர் பிதாவினுடைய சமூகத்தில் பேச போனார் சொல்லி நிறைய இடத்துல நீங்கள் வாசித்து பாருங்க. இயேசு ஜெபித்தபோது ராத்திரியில அல்லது இருட்டோடு கூட அவர் போனார். அதிகாலமே இருட்டோடு போனார். நம்ம அதிகாலம்னா சூரியன் வந்து நிக்கணும். சூரியன் வந்து நிக்கலன்னா அது வந்து இன்னி ராத்திரி தான். சொல்லுங்களேன். 40 நாள் ஜெபம் பண்ண, 40 நாள் சபை ஜெபத்துல போது 40 இல்ல 46 போச்சு. இன்னி 2 நாள் பண்ண 48ல நான் 50வது நாளா முடிக்கலான்னு இருக்கேன். பெந்தெகோஸ்தே. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஃபாஸ்டிங் டேஸ் நம்ம 40, 50, 55, 60 நம்ம வயசுக்கு தகுந்த மாதிரி போட்டுட்டு போறது அல்ல. ஆண்டவர் சொல்கிறார், அதிகாலமே எத்தனை பேர் என்னை தேடி வந்தீங்க? ஈஸ்டர் சர்வீஸ் 4 மணிக்கு வைக்கலான்னு இருக்கேன். பாஸ்டர் மேல இருந்து கீழே வர்றதுக்கு நீங்க 2 மணிக்கு வேணாலும் வச்சுக்குவீங்க, வெளியிருந்து நாங்க வரணுமே அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. நான் சொல்றேன், 4 மணிக்கு 2 மணிக்கு அல்ல. உங்களுடைய தாகம் என்னுடைய தாகம் என்ன? ஆமென். நீ கர்த்தர் கேட்கிற வெறும் 40 நாள் 45 நாள் இந்த ஜெபத்தோட கூட ஜெபம் முடிஞ்சுதா? அதுக்கப்புறம் 1 மணி நேரம் ஜெபிக்கிறது இல்லையா? அதுக்கப்புறம் உன்னால ஜெபிக்க முடியாதா? ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு சொல்ல, அதிகாலமே நான் உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததுமான என் ஆத்துமாவை திருப்திப்படுத்துகிற கர்த்தருடைய ஆவியானவர் நீர் இல்லாமல் எப்படி என்னுடைய வாழ்க்கையினுடைய வாழ்த்தங்கம் போகும்? ஆமென். அல்லேலூயா. அதுதான் சொல்லுகிறார், அந்த வாஞ்சையில் அந்த தாகத்துல தான் நான் இருக்கிறேன். அல்லேலூயா. கருமையான சகோதரனே சகோதரி, 40 நாள் 50 நாள் ஜெபம் பண்ணி முடிச்சிட்டீங்க, போதும் ஜெபம் பண்ணதுன்னு என்று சொல்லி ஜெப வாழ்க்கையில ஃபயர் இருக்குது, இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்படியே போல, நம்ம ஜெபிக்கலன்னா கூட பரவாயில்ல, 40 நாள் உட்கார்ந்தது ஆண்டவர் பாப்பார்னு சொல்லி 40 வருஷத்துக்கு ஓட்டாதீங்க. இது இனிமேல் இந்த ஆவி இறங்கக்கூடாது. இந்த ஜெபம் அப்படியே தான் தொடரணும். இந்த ஜெபம் அப்படியே தான் போகணும். இந்த ஜெபிக்கிற ஜெப வாஞ்சை கர்த்தருடைய சமூகம் உங்கள் மேல் ஊற்றி இருக்கிற காரியம் ஒரு நாளும் மங்கி போக கூடாது. ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, இன்றைக்கு ஒரு பொருத்தனை, ஆண்டவரே நீர் தாகமாய் இருக்கிறது போல நாங்களும் உம்முடைய சமூகத்துல தாகத்தோடு இருக்கிறோம். எங்கள் தேவன் நீர் எங்களை நடத்துகிறதை நாங்கள் பார்க்க தாகத்தோடு இருக்கிறோம். எங்கள் தேவன் நீர் எங்களோடு கூட இருக்கிறத நாங்கள் தாகத்தோடு பார்க்கிறோம். நீர் ஒவ்வொரு நிமிஷமும் எங்களை நடத்த வேண்டும் என்று வைத்திருக்கிற ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நாங்கள் தாகத்தோடு கூட பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், பெத்தானியாவுக்கும் எருசலேமுக்கும் போய் கொண்டு வந்து கொண்டிருந்தான்னு சொன்னேன். நேற்றைய தினத்துல நீங்கள் பாதிக்காரிட்ட விட்டுட்டீங்க. அதை மறுபடியும் இந்த இடத்துல நான் இனி ஒரு மணி நேரம் நான் பேச முடியாது. ஆனா ஒரு குறிப்பிட்ட காரியம், பெத்தானியாவில் அவர் இருக்கும் பொழுது ராவிருந்தை எடுத்துக்கொண்டார். அதுக்கு பிற்பாடு அடுத்த நாள் அவர் ஓசன்னா பாடி எல்லாரும் சேர்ந்து எருசலேம் ஆலயத்துக்குள் வந்தாங்க. அன்றைக்கு ராத்திரி மறுபடியும் அவர் போய் மரியாள் வீட்டுல அல்லது லாசருவின் வீட்டுல அந்த இடத்துல தங்குகிறார். அதுக்கு அடுத்த நாள் காலையில அவர் பிறப்படும் பொழுது அல்லது அதுக்கு முந்தின நாள் அவர் வந்திருக்கும் பொழுது என்று வைத்துக் கொள்ளலாம். வர வேளையில அத்திமரத்தை பார்த்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆமே, அத்திமரத்தை பார்த்தார். நல்லா கவனிச்சு பாருங்க. அத்திமரம் துளிர்விடும் காலமாய் இல்ல. வேதம் சொல்ற அத்திமர பழம் வரக்கூடிய காலங்கள் இல்லை. ஆனாலும் அவர் அத்திமரத்தை பார்த்து இதிலே ஏதாவது ஒன்று கிடைக்குமா என்று சொல்லி எதிர்பார்க்கிறார். ஏன்னா அவருக்கு பசி உண்டானது, அவருக்கும் தாகம் இருக்கு, பசி இருக்குது. ஏன்னா மனுஷ பிறவிதான், அவர் வேற ஒரு தெய்வ பிறவி என்று சொல்லி தேவ பிறவிக்கு அவருக்கு இதெல்லாம் இருக்குமா? அவர் தேவம் அப்பா அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். ஏன்னா அவர் ஏதாச்சும் புதுசா ஒண்ணு செஞ்சு அவருக்கு எதுவுமே ஒரு சாதனைக்கு படைக்கிறதுக்குரிய காரியங்கள் வித்தியாசமா இருக்கிறது. மனுஷனை போல அல்ல, ஒரு வித்தியாசமான படைப்பு அவங்க இருக்குதுன்னா நீ சாதாரணமானவல்ல, நீ தேவன் என்று சொல்லி அடிக்கடி செந்தில் பிரதர் பார்த்து சொல்லுவோம். எதுக்கு? அவர் சிலர் படைக்கிற படைப்பெல்லாம் வித்தியாசமா இருக்கும். அப்ப நம்ம என்ன சொல்லுகிறோம்? நீ மனுஷனே இல்லையா, நீ அதை காட்டலப்பா அப்படின்னு. அப்போ நம்ம என்ன செய்யறோம்? இப்படி எல்லாம் சொல்லுவோம். அப்ப இங்க இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல, அவர் மனுஷனாகத்தான் இருந்தார். ஏன்னா மேன் த ஜீசஸ் கிரைஸ்ட் என்று அழகா பவுல் சொல்லுவார். ஆமென். மனுஷனாகி இயேசு
அப்போ அந்த மனுஷனா இருக்கும் பொழுது அவர் தாகம் இருக்கு, பசி இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்ப தாகம் என்று சொல்லும் பொழுது பசி, ரெண்டுத்துக்கும் கிட்டத்தட்ட பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. எதுவும் அவருக்கு உள்ளே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்ப்பேன். ஆனா அத்திமரம் குறிப்பிட்ட காலம் இல்லை என்று சொல்லி இருக்கு, ஆனா துளிர் விட்டிருக்கிறது. அப்ப துளிர் விட்டிருக்குன்னா அடுத்து பூ பூக்கணும், அதுக்கு அடுத்தது காய் காய்க்கணும். ஆனா வேதம் நீங்கள் ஆராய்ந்து அறிவீர்கள், குறிப்பிட்ட அந்த காலங்கள் ஏப்ரல் மாதத்துல அது பூ பூக்கும் பொழுது ஒரு விதமான ஒரு பூ அதிலே வரும். அப்ப அந்த பூ வரலன்னு சொன்னா அந்த காலத்துல அந்த காய் உண்டாகாது. இந்த இலைகள் எல்லாம் வந்திருக்கிற நேரத்திலே அந்த பூவும் சேர்த்து கட்டாயம் வரும் பொழுது இந்த மரம் இந்த வருஷத்துல இவ்வளவு கனி கொடுக்கும் என்று சொல்லி முடிவெடுத்துருவாங்க. அப்படிதான் அத்திமரத்தினுடைய growth எல்லாமே அவங்களுடைய காரியங்கள் நிர்ணயிக்கிறது எல்லாம். ஆனா அவர் பார்க்கும் பொழுது வெறும் இலைகள் தான் இருந்தது, ஒரு பூவும் அந்த இடத்துல இல்லைன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வருஷத்துல அது கனி கொடுக்காது. ஆமென். அப்ப இந்த வருஷத்துல கனி கொடுக்காதுன்னா அதுல ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு தெரியுது. அதனாலதான் இயேசு சொன்னார், இது வேரோடு கூட போகட்டும், ஏன்னா இது கனி கொடுக்க போவதில்லை என்று சொல்லிட்டு அவர் போனார். ஏன்னா எதிர்பார்த்த நேரத்துல இல்லைன்னா அதுக்குரிய அடையாளமாவது இருக்கணும். அந்த அடையாளத்துல இருக்கிறதையும் கூட சில பேர் பறித்து சாப்பிடுவார்கள். ஏன்னா அதுக்கப்புறம் வரப்போகிறது இனியும் அதிகமாய் நலமாய் நன்மையானதா இருக்கும். ஆனா அது கூட இல்லைன்னு சொல்லும்போது அவர் என்ன சொன்னார்? வேகத்துல சொல்லியிருக்காரு, இது இந்த வருஷம் நிச்சயமா கொடுக்க முடியாது, ஏன்னா இது வச்சிருக்கிற வேஸ்ட். அடுத்த வருஷம் அது வருதோ வரலையோ அது ரெண்டாவது காரியம். ஆனா அப்ப சொல்லி போனா திரும்பி வந்து பார்க்கும் பொழுது அது இல்லை. ஆமென். ஏன்னா அவர் சொன்னபடியே ஆயிடுச்சு. ஏன்னா அதுக்குள்ள ஏற்கனவே ஒரு கிரி ஏதோ ஒன்று இருந்திருக்கலாம். இவர் சொன்ன உடனே அவ்வளவுதான், அது தீர்ப்பு கொடுத்த மாதிரி முடிஞ்சு போனது. எனக்கு அருமையான தேவனுடைய தாகம் அப்படித்தான், கர்த்தருடைய காரியம் அப்படித்தான். என்றைக்கு அவருடைய பொறுமை, அவருடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றபடி, தாகத்துக்கு ஏற்றபடி அதுக்குரிய காரியங்கள் நிறைவேற்றப்படுகிறதா இல்லையா என்பதை நாம் பார்த்து இந்த நாட்களிலே அப்படியே போய்கொண்டிருக்கிறோம். அவர் தாகமாய் இருக்கிறார், அந்த தாகத்தை தீர்க்க நாம் இருக்கிறோமா என்பதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு இல்லை நாம் இன்னைக்கு கொஞ்ச நாள் அப்படி இப்படின்னு சொல்லி நமக்கே காலங்களை தாழ்த்தி நாம் மற்றொரு காலத்துல கூட நாம் செய்ய முடியும் ஆண்டவருக்காக. சில பேர் சொல்லுவாங்க, இப்ப வாங்க பிரதர், ஐயோ இல்லை இப்ப முக்கியமான டைம், நான் இந்த வேலையை விட்டோம்னா போச்சு, இந்த பிசினஸ் முடிச்சிருவேன், நான் நிச்சயமா ஆண்டவருக்கு தான், எப்பவுமே ஆண்டவர் தான், ஆண்டவரை தவிர்த்து எனக்கு வேற ஒண்ணுமே கிடையாது. ஆனா ஆண்டவர் எப்போ கடைசியில் ஐயா ஐயா கூப்பிடுற அளவுக்கு நம்முடைய ஹார்ட் பீட் மேலே கீழே இழுக்கும் பொழுது நிச்சயமா ஆண்டவருக்காக ஊழியம் செய்வோம். அப்ப பாருங்க பிரதானமா பயங்கரமான விதமான உடன்படிக்கை எல்லாம் பண்ணுவாங்க. நிறைய பேர் இந்த படுக்கையில உடன்படிக்கை பண்றது ரொம்ப அதிகமா இருக்கு. நீங்க சொன்ன இப்ப வார்த்தையை கேட்டுங்க, ஏன்னா கடைசியில சாகும் பொழுது பேசுற வார்த்தை மிகவும் முக்கியமா இருக்கு. அது படுக்கையில பேசுறது இன்னும் முக்கியமா, ஏன்னா அதுக்கப்புறம் நிச்சயமா எந்திரிக்க மாட்டாங்கிறது தெரிஞ்சிடும். அப்போ இருக்கிற வார்த்தையெல்லாம் அள்ளி விடுறது. நான் இப்பொழுது ஊழியத்துக்காக நான் அர்ப்பணிக்கிறேன், எந்திரிச்சேன்னா அந்த உலகத்துல எல்லா இடத்துக்கும் போக போறேன் ஊழியம் செய்ய. தெரியும் ஆண்டவர், நீ எந்திரிச்ச போது நீ செய்யாதத இனிமேல் எந்திரிச்சு செய்யவும் மாட்டாய். தாகத்தை தீக்கலாம் ஆண்டவருக்கு. ஆனா நம்மளே டோட்டல் ட்ரை ஆகி போய் தாகத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவருடைய தாகத்தை தீக்கிறேன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? இப்போ நீ இருக்கும் பொழுது தேவனுடைய தாகத்தை தீர்க்காமல் இனி நீங்களே தாகத்துல உட்பட்டு இருக்கும் பொழுது எப்படி போய் அடுத்தவங்க தாகத்தை தீர்க்க போறீங்க? கருமையானவர்களே, நீ கர்த்தருடைய ஆவியானவர் தாகம் ஆண்டவர் சொன்னது மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுகிறது போல அவருடைய ஆத்துமா தேவன் பேரில் இருக்கிற, வேற யார் பேரில், வேற ஒரு காரியத்துல இல்ல, வேற சிந்தை அல்ல, அது ஜீவனுள்ள தேவன் பேரிலேயே தாகமாயிருக்கிறது. ஆமென். அந்த தாகத்தை தீர்க்க ஏற்ற வேளையில கனி கொடுக்க அல்லது கனி கொடுக்கலனாலும் பரவாயில்ல, அதுக்குரிய அடையாளமாவது இருக்கிறதா? அத்திமரத்துல அதுதான் எதிர்பார்த்தார். கனி கொடுக்கறதுக்கு காலம் இருக்கலாம், ஆனா கனி கொடுக்கறதுக்குரிய அடையாளம் இன்றைக்கு வேண்டும். ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து கேட்கிறார், உங்ககிட்ட அடையாளம் இருக்குதா? உனக்கு நான் போட்டிருக்கிறதான அந்த ஜீவனுள்ள தேவனுடைய அந்த அதிகாரத்தின் பேரில் உனக்கு கொடுக்கப்பட்ட ஜீவன், உனக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின் ரட்சிப்பு, உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்துல நீ தேவன் பேரில் பிரியமா இருக்கிறோம், நீ தேவனை மகிமைப்படுத்துகிற அடையாளம் உன்னிடத்தில் இப்பொழுது இருக்கிறதா? நான் உன்னை விட்டு விடுகிறேன், நீ கனி கொடுக்கறதுக்கு எதுவாக மாற்றம். இது எடுத்து கொடுக்குறேன். ஏன்னா நான் இதுல இருந்து ஒண்ணுமே படிக்கல, இதுல ஒண்ணுமே நான் சொல்லல, அதுதான் உங்களுக்கு முக்கியம். வேணா நீங்க எடுத்து சொல்லுங்க. எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஜீவனுள்ள தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபையின் அடையாளங்கள் கர்த்தர் உங்களிடத்துல தேடுகிற ஒரு அடையாளம் இருக்குதா? நான் உன்னை விடுறேன், நீ ஊழியம் செய்வ. அடையாளமே இல்லைன்னா இனியும் அப்படியே தான் இருப்ப, இனியும் அப்படியே தான் போயிட்டு இருப்பேன்னா என் தாகத்தை நீ எப்பொழுது தீர்க்க முடியும்? என் தாகத்தை தீர்க்க முடியலன்னா
அதை நான் கசப்பான காடியாக தூக்கி தான் எறியணும். ஏன்னா உன்னிடத்துல இருந்து வருகிறது என்னை மதுரமாக்குறதோ, என்னை முழுவதுமா நிறைக்கிறதோ, என்னை பூர்ணப்படுத்தவோ முடியாது. ஆனா உங்ககிட்ட நான் அடையாளத்தை கேட்கிறேன். அந்த அடையாளமாச்சு இல்லையா? அந்த அடையாளம் இல்லைன்னா நான் தூக்கி எரியத்தான் முடியும். அது நான் பருக முடியாது. அது கசப்போ, அது வெறுமையோ, அது நிறைவோ, அது மாற்றுகிறதோ எதுவா இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. என என்னுடைய தாகம் ஜீவனுள்ள தேவன் பேரிலே, நான் எதிர்பார்க்கிற தாகம் ஜீவனுள்ள தேவன் பேரிலே இருக்கக்கூடியவர்களை நான் இனியும் மறுபடியும் வந்தால் நான் எதிர்பார்க்கிறது என் ராஜ்யத்தில் இருக்கக்கூடியவர்களை. ஆமென், ஆமென், அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிப்போம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். முடிந்தது என்று சொல்லி ஆவியை, தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஆமென். கருமையானவர்களே, எல்லாம் முடியுது. கர்த்தருடைய ஆவியானவருடைய சித்தத்தின் அடிப்படையில அவர் எல்லாவற்றையும் செய்யும்படிக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். எபிரேயரின் புத்தகம் 9ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே, ஆனால் என்ன சொல்லுகிறது வேதம்? 16ஆம் வசனத்துல வேதம் சொல்லுகிறது, ஏனென்றால் அதானே வாசிங்க. அதான், ஏனென்றால் எங்கே மரண சாசனம் உண்டோ அங்கே அந்த சாசனத்தை எழுதினுடைய மரணமும் உண்டாக வேண்டும். எப்படினில் மரணம் உண்டான பின்பே மரண சாசனம் உறுதிப்படும். அதை எழுதினவன் உயிரோடு இருக்கையில் அதற்கு பலன் இல்லையே. அந்தபடி முதலாம் உடன்படிக்கையும் இரத்தம் இல்லாமல் பிரதிஷ்டை பண்ணப்படவில்லை. எப்படினில் மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி சகல ஜனங்களுக்கும் எல்லா கட்டளைகளையும் சொன்ன பின்பு இளங்காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தத்தை தண்ணீரோடும் சிவப்பான ஆட்டு மயிரோடும் ஈசோப்போடும் கூட எடுத்து புஸ்தகத்தின் மேலும் ஜனங்கள் எல்லார் மேலும் தெளித்து, தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்று சொன்னான். இவ்விதமாக கூடாரத்தின் மேலும் ஆராதனைக்குரிய சகல பணிமுட்டுகளின் மேலும் இரத்தத்தை தெளித்தான். நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. ஆமென், ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, மரண சாதனம் எங்கே இருக்கிறதோ அங்கே சாதனம் எழுதினவனுடைய மரணமும் உண்டாக வேண்டும். யார் மரண சாதனம் எழுதினா? பிதாவாகிய தேவன் தன்னுடைய சிருஷ்டிப்பிலே குமாரனை வைத்து சிருஷ்டித்தார் என்று கொலோசியர்ல 1:18 நீங்க வாசிப்பீங்க. அப்போ அந்த சிருஷ்டிப்பிலே பிரச்சனை வரும் பொழுது குமாரன் மூலமாக வார்த்தைகள் வெளிப்பட்டு சாபம் பூமிக்குள்ளே கடந்து வந்திருக்கிறது. இப்போ புதிய ஏற்பாட்டுல பார்க்கும்போது அந்த குமாரன் அன்றைக்கு அவர் வார்த்தையாய் இருந்தார். இப்போ வார்த்தை மாம்சமாகி இயேசு என்ற பெயரில் இருக்கிறது. இவர் இப்ப என்ன சொல்லுகிறார்? அவர் உறுதிப்படுத்தினுடைய அந்த சாபத்தினுடைய கட்டை உடைக்கணும் என்று சொன்னா அதை போட்டவங்க அது இல்லாம போகணும். இன்னைக்கு பாருங்க, மந்திரவாதிகள் எல்லாம் செய்யற மந்திரவாதிகள் பல விதமான மந்திரத்தை செய்யும். இந்த மந்திரவாதி செஞ்சிட்டு இருக்கிற மந்திரவாதி திடீர்னு போயிட்டார்னா அவன் செஞ்ச எல்லா மந்திரமும் அதோட போயிடுது இல்லையா? போச்சா இல்லையா? போனாதான் தெரியும். அந்த மந்திரவாதியை பார்த்து கேட்டாதான் நமக்கு தெரியும் போச்சாயா இல்லையாயா. நமக்கு ஒன்றும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அப்போ ஒரு காரியத்தை உருவாக்குகிறவர்கள் அவர்களே அதுக்குரிய காரியத்தினுடைய முடிவாக இருக்கும் பொழுது அதுக்கு பிற்பாடு அது மகிமை இல்லாமல் அது உடைக்கப்பட்டு போகிறது. அதோடு கூட அது ஜீவன் இல்லை, அதுக்கு எல்லாமே போயிருச்சு என்று சொல்லி பார்க்கும். அப்போ இந்த இடத்துல தேவன் ஆதியிலே அந்த சாபத்தை கொடுத்தார். கொடுத்தவருடைய மரணம் அங்கு வந்தாதான் நிச்சயமா அந்த சாபத்துக்குரிய கிரியைகள் எல்லாம் முழுவதுமாக ஒழிக்கப்பட்டு இப்ப புது உடன்படிக்கையில இணைக்கப்பட முடியும். அதுதான் வேதம் சொல்கிறது. மரண சாதனம் அங்கே யார் எழுதினார்களோ அவர்களுடைய மரணம் உண்டாக வேண்டும். எப்படி எனில் மரணம் உண்டான பின்பே மரண சாதனம் உறுதிப்படுத்தும். அப்ப மரணத்தை நிச்சயமா பார்க்கணும். பார்த்தாதான் அது தேவனுடைய குமாரன் அந்த இடத்துல மரித்தாதான் அந்த மரண சாசனம், அவர் எழுதினப்பட்ட மரண சாசனம் அதோடு கூட முடிஞ்சதுன்னு சொல்ல முடியும். அதை எழுதினவன் உயிரோடு இருக்கையில் அதற்கு பலன் இல்லையே. அப்ப இனி உயிரோடு இருந்தாருன்னா அந்த சாதனத்துல சொல்லப்பட்டிருக்கிற சாபம், அந்த பூமி முழுவதும் வைக்கப்பட்டிருக்கிற அந்த சாபம் அப்படியே தான் நின்றுட்டு இருக்கு.
அது ஒரு நாளும் முறிக்கப்படல. மன்னிப்பு கிடையாது, பாவத்துக்கு விமோச்சனம் இல்லை. எல்லாம் இன்றைக்கு இளங்காலை, வெள்ளாட்டு கெடா இவைகள் எல்லாம் எடுத்து அந்த பலியினாலே, ரத்தத்தினாலே ஒருவன் பாவத்தில் இருக்கிற, சாபத்தில் இருக்கிற எல்லா கிரியைகளையும் எடுத்து போடலாம் என்று சொல்லி சுத்திகரிப்பு முறைமையை அறிமுகப்படுத்தப்படினால் அந்த சுத்திகரிப்புக்குள் போனாங்க. ஆனா இன்றைக்கு இயேசு என்ன சொல்லுகிறார்? இந்த காரியத்தை எல்லாம் செயல்படுத்தி கொண்டு வந்திருக்கிறபடினால் இங்கே பவுல் அழகாக சொல்லுகிறார், இது எல்லாம் அவர் செய்த திட்டங்கள், இது எல்லாம் உடைக்கப்படும்படிக்கு அவரே இப்பொழுது கிருபாதார பலியாக பலியிடப்பட வேண்டும். இனி வெள்ளாட்டுக்கடா, இளம் காலை இதை வைத்து இனி பலி செலுத்துகிறது அல்ல. ஏன்னா அவரே ஒரு முறை பஸ்காவாக அவர் அடிக்கப்பட்டு அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டதனால அந்த ரத்தத்தை எடுத்து எந்த இடத்துல தெளித்தாலும் சரி, அந்த ரத்தத்தை எடுத்து நினைத்துக் கொண்டாலும் சரி, அந்த ரத்தத்தை உணர்ந்தாலும் சரி, வேதம் சொல்கிறது அந்த சாதனத்தை எழுதினுடைய எல்லா கிரியைகளும் அதோடு கூட முறிக்கப்பட்டு போனபடினா உங்கள் மேல் என் மேல் விழுந்த அந்த சாதனத்தின் அந்த எல்லா விதமான சாபக்கட்டையும் நீங்கள் உண்மையா இயேசுவின் ரத்தத்துக்கு நீங்கள் உறுதியாக அதுக்கு பங்குதாரர்களாக அதற்கேற்றபடி நீங்கள் இணைக்கப்பட்டு இருந்தால் வேதம் சொல்லும் உங்கள் மேல் என் மேல் விழுந்த சாபமும் உடைக்கப்படும். அது எழுதினவன் உயிரோடு இருக்கையில் அது நிச்சயமாய் ஒன்றும் நடக்காது. அப்போ இயேசு இன்றைக்கு இல்ல, இயேசு அதுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு போயிட்டாரு, அதனால் சாபமே இல்லைன்னு சொல்லி ஒரு சில சபைகள் சாபத்தின் ப்ராஸ்பெரிட்டி டாக்டரின்ல போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசுவினுடைய ரத்தத்தை நீங்களும் நானும் பார்க்காமல் நமக்கு அது உறுதியாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஆமென். இந்த பூமியில எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டிருக்காங்க, எல்லாருக்கும் விமோச்சனம் கிடையாது, எல்லாத்துக்கும் விடிவெளி கிடையாது அப்படின்னா ஒருவரும் நரகத்துக்கு போகவே மாட்டார்களே. இல்ல, யார் ரத்தத்தை எடுத்துக் கொள்ளுகிறாங்க அவர்களுக்கு இந்த சாதனம் உறுதிப்படுகிறது. ஆமென். அந்தபடியே முதலாம் உடன்படிக்கை ரத்தத்தும் இல்லாமல் பிரதிஷ்டை பண்ணப்படவில்லை. இப்ப இரண்டாவது உடன்படிக்கை பழைய ஆதாமுடைய காரியத்துல பார்த்தால் அது அந்த சாபத்தின் கட்டுகள் அப்படியே தொடர்ந்தது. ஆனா முந்தின ஆதாம் முடிந்து போனா இப்போ பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எல்லாமே மாற்றி அமைக்க புது கட்டளை, புது பிரமாணம், புதிய உடன்படிக்கை, புதிய தேவனுடைய வழிநடத்துதல். பிரமாணமே மாறி போகுது. அன்றைக்கு கட்டளைகளில் 10 கட்டளைகளை கொடுத்தா அதை கவனமா செய்வேன். இன்றைக்கும் 10 கட்டளைகள் இருக்குது. ஆனா அடிப்படையா அவர் சொன்ன ஒரே ஒரு காரியம் அன்பு. இந்த அன்புல எல்லாமே அடங்கி இருக்கு. ஆமென். அந்த அன்பு இருந்துச்சுன்னா நிச்சயமா நீங்கள் எந்த கட்டளையும் மீற முடியாது. அந்த அன்பு எல்லாத்துக்கும் தடுப்பு சுவராக வேலியாகத்தான் நிற்கும். ஆமென். அப்ப மோசே நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற குறைவு பழைய ஏற்பாட்டில் இருக்கிறதான காரியத்தினுடைய எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்து நீங்கள் பார்க்கும் பொழுது அதனுடைய அத்தனை விளைவும் ஒன்றே ஒன்றில் தீர்க்கப்படுகிறது, அன்பு என்கிற புதிய பிரமாணத்தின் கட்டளையினால். அதனாலதான் சொன்னார், நான் எந்த காரியத்தை செய்கிறது என்று சொன்னால் பிதாவினுடைய சித்தத்தை செய்கிறது தான் என்னுடைய போஜனமா இருக்கிறது என்று சொன்னார். ஆமென். அப்ப தேவ சித்தத்துக்கு அவர் அடிப்படைந்து ஒப்பு கொடுத்தால் அது அவருக்கு போஜனம், அதுதான் அவருக்கு தாகத்தை தீர்க்கக்கூடிய உணவாக இருக்கிறது, எல்லாமே அதுதான். அப்ப அவர் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தால் மற்றவர்களையும் சித்தத்துக்கு அர்ப்பணிக்க விரும்புகிறார். எல்லாம் தேவ சித்தத்துக்கு மையமாய் வைத்து நடத்தப்பட்டால் உங்களுக்கு சாதனம் உறுதிப்படும். ஆமென். என்ன எல்லா சாபத்தின் கட்டளைகளிலிருந்து நீங்கள் விலக்கி மெய்யான அந்த ஆசீர்வாதத்தின் பலனுக்குள் நீங்கள் போக முடியும். எபிரேயர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால், ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவன் தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படி ஆனார். ஆமென். அல்லேலூயா. அவர் முழுவதுமாக முடிந்தது என்று சொல்லி, எல்லாம் முடிந்தது என்று சொன்னா என்ன? எல்லாத்தையும் முடிச்சார். இந்த பயம், திகில், ஒரு மனுஷனை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிற எல்லா கிரியைகளையும் இயேசுவின் இரத்தத்தினாலே இனி முடித்திருக்கிறார். ஏன்னா அங்கு நல்லா கவனிச்சு பாருங்க, எல்லா சீஷர்களும் பயம் என்ற ஒரு அடிப்படையில ஓடி போய் ஒளிச்சிட்டாங்க, ஓடி போய் விட்டார்கள், தனியாய் விடப்பட்டிருக்க. ஆனா மரியாளும், கிளையோப்பா மரியாள், மார்த்தாள், யோவான் இவர்களை பார்க்கும் பொழுது எல்லா சூழ்நிலையும் அவர்களுக்கு விரோதமாக இருக்கிறவர்களை பிடித்து என்ன செய்ய முடியும், ஆனாலும் அவர்கள் பயப்படாமல் இருந்தார்கள். ஏன்னா இந்த ரத்தத்தை இப்ப நேரடியா பார்க்கிறாங்க. இந்த ரத்தத்தை நேரடியா பார்க்கறதுனால ரத்தத்தினுடைய ஒரு காரியம் அவர்களை பயத்திலிருந்து புறம்பே தள்ளுகிறது. பூரண அன்பு பயத்தை வெளியே தள்ளும். பூரண அன்பு இருந்துச்சுன்னா பயத்தை புறம்பே தள்ளும். அப்ப அதனாலதான் கர்த்தர் சொன்னார், நீ அன்பிலே கட்டப்படு, எல்லாமே மாறி போகும்.
பயம், திகில், வேதனை எல்லாமே மாற்றி போட்டு நீ அன்பு ஒன்றில். அதனால பேதுருகிட்ட ஆண்டவர் எவ்வளவோ காரியத்துல கூட இருந்தா நம்மள என்ன சொன்னோம், பச்சை துரோகி, இனிமேல் என்ன மூஞ்சியில கூட முடிக்காது அப்படின்னு தானே சொல்லணும் இல்லையா? சொல்லுங்களேன். செந்தில் பிரதர் என்ன காட்டி கொடுத்துட்டான்னு வைங்க, அப்ப என்ன சொல்லணும்? பச்சை துரோகியா, நான் திட்ட மாட்டேன். அவருக்கு தெரியும், ஏன்னா அவர் ஒருத்தர் தான் இங்க டார்கெட்டா வச்சுக்க முடியும். நாங்க எல்லாருமே வேற யாரையாச்சும் வச்சோம்னா பாஸ்டர் இப்படி சொல்லிட்டாரு சொல்லுவா, அவரு சொல்ல மாட்டார். நல்லா கவனிங்க. அப்ப பச்சை துரோகி நான் எல்லா இடத்துலையும் கூடவே இருந்து நீ இப்படி தெரியாது எப்படியா சொன்ன, பட்டுன்னு நாள் விட்டு என்னைய நீ எப்படி தெரியாது சொன்ன? 3 வருஷம் கூடவே இருந்து சாப்பாடு போட்டு உன்னை எல்லாத்துலயும் போக்குவரத்துல வச்சிருந்தேன். பேதுருக்கு ஒரு பிரச்சனையும் கர்த்தர் கொடுக்கல, எல்லாத்துலயும் கவனமா வச்சான். அவங்க வீட்டுக்காரங்களும் அவ்வளவு ஆசீர்வாதம், அவங்க வீட்டுக்காரங்களுக்கு ஸ்தோத்திரம் பண்ண. பேதுருவை எங்க போன, எங்க போயிட்டு இருக்கிற, மொபைல் போன் மட்டும் இருந்துருந்துச்சுன்னா தொலைஞ்சது. எங்க போயிட்டு இருக்கிற, எங்க இருக்கிறியா, அங்க இருக்கியா, வாட்ச் டவரை சுத்திட்டே இருக்கு. ஆனா பேதுருன்னு மாமியாரும் கூப்பிடல, பேதுரு வீட்டுல இருக்கிற யாருமே கூப்பிடல. இந்த அத்தனை 12 சீஷர்களும் எங்க போறாங்க எங்க வராங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா இயேசுவோடு கூட இருக்காங்கன்னு அத்தனை பேரும் விட்டுட்டாங்க. அப்படி பாதுகாத்து இருக்கிறாரு. நல்ல யோசிப்பாங்க, இவரை போய் நீ தெரியாதுன்னு சொல்ல முடியுமா? அல்லேலூயா. அப்ப இயேசு இவ்வளவோ இருந்தும் கூட ஒரு நேரம் கூட நீ இப்படி செய்வேன்னு முதலே சொல்லிட்டு, அதனால நான் உன் பக்கத்திலேயே இனிமே உயிர் தெழுந்தேன், உன் வீட்டு சைடு மட்டும் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லல. உயிர் தெழுந்தவன் அவன் கிட்ட தான் போய் நீ என்ன நேசிக்கிறாய், அவர் நேசிக்கிறாரான்னு தான் கேட்கணும். ஏன்னா அவருக்கு தான் இவன் மேல கோபம் இருக்கணும். ஏன்னா அவன் தான் பச்சை துரோகம் பண்ணியாச்சே. அப்ப இவருக்கு தானே காரியம் பிரச்சனை, இவரு தான் அவர்களை நேசித்திருக்க முடியாது. ஆனா இவருக்குடைய நேசம் இல்லைன்னு என்ன சொல்றதுக்கு எங்க ஒரு வரலாறுல இடமே கிடையாது. அப்ப இவர் போய் அவங்கிட்ட மறுபடியும் கேட்கிறாரு, நீ நேசிக்கிற அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த அன்புல எல்லாத்தையும் தள்ளி விட்டார். அதுதான் சொல்லுகிற பூர்ண அன்பு பயத்தை தள்ளணும். நீ அன்பு ஒண்ணு குறைவுனாலதான் நீ ஓடி ஒளிஞ்சிட்ட. அல்லேலூயா சொல்லுங்களேன். பேதுரு ஏன் ஓடி ஒளிஞ்சான்னா ஒன்னே ஒன்னு அன்பு. அந்த அன்பு இருந்துருச்சுன்னா நீ எனக்கு ஜீவனையும் கொடுத்திருப்பா, என் சீஷனாக இருக்க முடியும். சீஷன்னா ஜீவனை கொடுக்கிறது தான் சீஷன். தன்னுடைய ஜீவன் போகும் வரைக்கும் அவன் இருக்கிறது தான் சீஷத்துவம். எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு அதுதான் இயேசு என்ன இவங்கிட்ட இல்லை, அதனாலதான் அவன் இப்படி செஞ்சான். அதுதான் அவர் போய் கேட்டாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த அன்பு தான் முக்கியமானது. அன்பு இருந்த பயத்தை பொறுமை, இவங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த அன்பு இருந்தது. அதனாலதான் யோவான் அவருடைய மார்போடு சாஞ்சிருந்தான். ஏன்னா அவன் வச்சிருக்கிற அன்பு வித்தியாசமான. அதனாலதான் நான் வரும் வரைக்கும் இவன் உயிரோடு இருந்தால் உங்களுக்கு என்ன. ஆமென். அல்லேலூயா. கருமையான நான் ஒன்னும் எடுக்கல, ஆண்டவர் உங்களோட பேசுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியம். கருமையான அந்த அன்பு மாத்திரம் இருந்துச்சுன்னா ஜீவனை கொடுக்கவும் மேலானது ஒன்றும் இல்லவே இல்லை. அந்த ஜீவனை கொடுக்கிறதையும் சாதிக்க முடியும். ஏன்னா இவர்கிட்ட இருந்த இந்த அன்புக்கு அதிக இலக்கணம் பார்த்தா வேற ஒன்றுமே இல்லை. ஜீவனை கொடுக்கிறதிலும் மேலானது இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அதனாலதான் இந்த சீஷர்கள் இந்த கூட்டம் மாத்திரம் இருந்தபோது அவர்களை முழுவதும் பொறுப்போடு கூட அனுப்பினார்னா அன்புல பரிபூர்ணப்பட்டிருக்கிறாங்க. அவர்கள் மேல் கட்டப்பட்ட ஊழியம் சாதாரணம் இல்லை. அதுதான் வெளிப்படுத்தல் விசேஷம். ஆமென். ஏன் எல்லா ஊழியக்காரனுக்கும் கர்த்தர் வெளிப்படுத்தல கொடுக்கல, யோவானுக்கு மட்டும் கொடுத்தார். இவனிடத்தில் இருக்கிறதான அன்பு எல்லாவற்றையும் விழுங்கி போடக்கூடிய அன்பு. ஆமென். அல்லேலூயா. கருமையான தேவஜனமே, அதான் சொன்னார், முடிந்தது என்று சொன்னார். நான் எந்த அளவுக்கு என்னை காட்டி கொடுத்தவனையும் மறுபடியும் நேசிக்கக்கூடிய எல்லாவித அன்பினாலும் நான் நினைக்கப்பட்டிருக்கிறேன். அவரவர்கள் ஓடினதுக்கு நாம காரணம் இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, நீ வைத்து இந்த பூமியில என்ன செய்ய வேண்டும் என்று நீ நிறைவேற்றினோ அது எல்லாத்தையும் நான் செஞ்சு முடிச்சிட்டேன். ஆமென். மனுஷகுமாரன் இந்த பூமியில நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி வைக்கப்பட்டிருக்கிற அத்தனையும் நிறைவேற்றினார். யோவான் 17:4 என்ன சொல்றது? பூமியில நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். யாராச்சும் சொல்ல முடியுமா? ஆமென். யாரும் சொல்ல முடியாது. இப்ப வெளியே எல்லாத்தையும் விட்டா போதும்ட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆனா இன்னைக்கு ஏன் தெரியல இவ்வளவு தூரம் போயிடுச்சு. ஆனா கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார்.
கருமையான தேவஜனம், இன்றைக்கு நீங்கள் முழு ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு போகிறீங்க. கர்த்தர் உங்களை அவ்விதமாய் ஆசீர்வதிக்க போகிறார். கருமையான நன்றாக முடிந்தது என்று சொன்ன எல்லாம் முடிஞ்சது. நான் உம்மை மகிமைப்படுத்திட்டேன். ஏன்னா பிதாவை குறித்து நான் இந்த பூமியில நான் இருந்த நாள்ல எல்லாம் மகிமைப்படுத்திட்டேன். உம்மை குறித்து நான் மகிமைப்படுத்திட்டேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையும் செய்து முடித்தேன். இனி உம்முடைய கையில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். அல்லேலூயா. கடைசி 7வது வார்த்தை சொல்கிறேன், என் ஆவியை உம் கையில் ஒப்பு கொடுக்கிறேன். ஏன்னா உம்மிடத்துல கொடுத்ததை நான் திருப்பி வாங்கி கொள்ளலாம். உம்மிடத்துல கொடுத்தா நான் பெற்றுக்கொள்ளலாம். வேற ஒருத்தங்கிட்ட கொடுத்தா திரும்பி வராது, அவன் அப்படியே போயிடுவான். வேற ஒருத்தங்கிட்ட எதையாச்சும் கொடுத்தோம்னா, பணப்பைய கொடுத்தோம்னா அப்படியே போயிடும். ஜீவனை கொடுக்க முடியுமா? இந்த ஜீவனை பத்திரமா வச்சுக்கோங்க, போய் திரும்பி வந்து வாங்கிக்கிறேன். கொடுக்க முடியுமா? யார்கிட்டையும் கொடுக்க முடியாது. பிதா ஒருவருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கு. பிதா கிட்ட சொல்கிறேன், என் ஆவியை இப்போ உம்மிடத்துல ஒப்பு கொடுக்குறேன். ஏன்னா இனி ரோமர்கள் நாங்க தான் முடிச்சோம், நாங்க தான் இவரை உடைச்சோம், நாங்க கொலை பண்ணிட்டோம், நாங்க இவரை தீர்த்து கட்டிட்டோம், ஒருத்தனை எந்த வரலாறுல கூட எழுதக்கூடாது. ஆமென். அவரை அடிச்சோம் துன்புறுத்தினோன்னு வரலாறுல எழுதுங்க, அவரை கொன்னோன்னு வரலாறுல எழுத முடியாது. ஏன்னா அவர் தான் ஜீவன் கொடுக்க போறார். அல்லேலூயா. ஜீவனை எடுக்கக்கூடிய அதிகாரம் தேவன், பிதாவாகிய தேவன் ஒருவருக்குத்தான் இருக்க வெளிய மற்ற யாருக்கும் இல்லை. இன்னைக்கு தன்னுடைய ஜீவனை எடுத்துக்கொள்ளலாம் நினைக்கிறவங்களுக்கும் கர்த்தர் சொல்லுகிறது அதுதான். சொல்லுவாங்க, ஐயா நான் உயிரோட இருக்கவே மாட்டேன், இனி ஒரு நிமிஷம் உன்னை மூஞ்சியில முழிக்க மாட்டேன், நான் போய் தூக்கு போடுறேன். சில பேர் சொன்னாங்க, ஒரு பொண்ணு பாருங்க, கொஞ்ச நாள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்த நியூஸ்ல பார்க்கும் பொழுது, தான் எழுதின பேப்பர்ல முழுவதுமா தான் நினைச்சபடி எழுத முடியலன்னு சொன்னதுனால தற்கொலை பண்ணிடுச்சு. அதனால கெமிஸ்ட்ரியில் இப்போ அதிக மார்க் போட்டு கொடுங்க பேசிட்டு இருக்கிறாங்க எல்லாம். இனி வரக்கூடிய இந்த திருத்தும் பொழுது அதை கரெக்ட் பண்ணி பண்ணேன். ஒரு பொண்ணு சேர்த்ததுனால எல்லாத்துக்கும் பாஸ் ஆயிடும். நல்லா கவனிங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சான், தீ பத்தி செத்துச்சு. சத்ரு எப்படி இழுத்துட்டு போறான் பாருங்க. தீ பத்தி சாகணுமா? அந்த அளவுக்கு கொடியதான இந்த கொஸ்டின் பேப்பர், இந்த ஆன்சர் பேப்பர். நல்லா கவனிங்க. இந்த ஆன்சர் பேப்பர் என்ன அப்படியா விற கட்டியாது? படிக்காதவங்களுக்கு பிரச்சனையே இல்லை, நம்மள மாதிரி இருக்கிறவங்களுக்கு. படிக்கிற உங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை. ஆமென். அல்லேலூயா. நமக்கு படிக்கலைன்னா அதே மாதிரி தான் இப்போ இவ்வளோ இருக்கா. படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, எழுத தெரிஞ்சா எழுதுவோம், அதுக்கு மேலே போடலைன்னா போய்க்கோ. அப்படிதான் இருக்கு இன்னைக்கு உலகம். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, இன்னைக்கு அதுக்காக தன்னுடைய உயிரை எடுக்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து கூட தன்னுடைய ஜீவனை முடித்துக் கொள்வதற்கு கூட அந்த பிதாவினுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கறதுக்காக தானே தற்கொலை பண்ணி சாகிறதுல அல்லது மற்றவர்கள் ஏதோ ஒரு காரியத்தை பண்றதில்ல. அதுக்கு அதிகாரம் படைத்தவர் பிதாவாகி தேவன். தேவன் கையில் உன் ஆவியை ஒப்புக்கொடு, நீ பரலோக ராஜ்யத்துல இருக்கலாம். பரலோக ராஜ்யத்துக்கு நீங்கள் போகலாம். பரலோக ராஜ்யம் உங்களுக்கு சொந்தமாய் மாறும். கல்லன் கூட கடைசி நேரத்துல சாக போகிறது உறுதி. அவன் சட்டப்படி தண்டிக்கப்பட போகிறான். சட்டப்படி தான் அவனுக்கு உரிய காரியங்கள் எல்லாமே இருக்கிறது. ஆனா ஒண்ணு சொல்லலாம், தேவன் அவர்களுடைய போர்டு மேல எழுதியிருக்கிறது, யூதருக்கு ராஜா, இயேசு யூதருக்கு ராஜா என்று சொல்லி எழுதப்படுகிறது. நசரேயனாகிய இயேசு யூதருக்கு ராஜா. அவன் பார்க்கிறான், இவர் தனி ராஜா, இவருடைய ராஜ்யம் தனி. அவர் அந்த குறிப்பிட்ட நேரத்துல நடந்த சம்பவங்களில் நடந்து கொண்ட விதத்துல அவன் ரட்சிக்கப்படுகிறான். ஆமென். ஜீசஸ் அவருடைய கண்டக்ட், அவருடைய நடத்தை, அந்த நேரத்தில் இருந்த நடத்தை, அதுக்கு முன்னாடி 10 வருஷமா செய்தி கேட்டுட்டு இருக்கல, அந்த குறிப்பிட்ட ஒரு 3 மணி நேரத்துக்குள் நடந்த ஒரு நடக்கையில இவன் ரட்சிப்பு நடக்குது. ஏசு அவன்கிட்ட, நீ ரட்சிக்கப்படு, அப்பதான் உனக்கு கடைசி நேரமாச்சு இருக்குது, பரவாயில்ல நீ தொங்கிட்டு இருக்கிற, இந்த தொங்குற நேரத்துல கொஞ்சமாச்சு நினைச்சுப்பாரு, நீ என்னோட கூட வரலாம். அப்படியெல்லாம் ஒண்ணுமே சொல்லல. அவன் கேட்கறது அளவுக்கு இவருடைய நடக்கை இருக்கு. ஆமென். ஏன்னா அவன் அர்ப்பணிக்க ஆரம்பிக்கிறான். அவனும் தன்னுடைய ஜீவனை யாராச்சும் கையில கொடுக்கணும்னு எதிர்பார்க்கிறான். ஆமென். அந்த கல்லன் கூட பார்த்தான், ஐயோ நான் போகிறது எல்லாம் செஞ்சதெல்லாம் அநியாயம், ஆனா இப்ப வாச்சு நான் ஜீவனை அவர் கையில கொடுக்கிறேன். ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துல வரும்போது என்ன நீங்க நினைச்சு பாருங்கன்னு அவன் டோட்டலா அவருடைய ஜீவனை அவர் கையில் கொடுத்தான். அப்பவே அவனுக்கு பரதேஸ் ஆயத்தமாயிடுச்சு. கர்த்தர் சொல்கிறார், உங்களுடைய காரியம் என்னுடைய காரியம் ஆண்டவர் கையில் ஒப்புக் கொடுங்க. தேவனிடத்தில் உன் ஆவியை ஒப்புக்கொடு, கர்த்தர் நடத்துவார். அவர் உன்னை உயிர்ப்பிக்கிற இடத்துல உயிர்ப்பிப்பார், நடத்துகிற இடத்துல நடத்துவார், நீ போகிற இடத்துல மகிமை காண்பார். வல்லமை தேவனுடையதாய் மாறும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் உங்களை கொண்டும் கர்த்தர் செய்வார். கண்களை மூடி ஜெபிப்போமா, ஆண்டோடத்துல ஒப்பு கொடுப்போம். ஆண்டோடத்துல சொல்லுங்கள், ஆண்டவரே
உம்முடைய பிரசன்னத்துக்குள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய ஆவி ஆண்டவரே, உம்முடைய வல்லமை எங்களை சூழ்ந்து கொள்ள உம்முடைய கருத்தில் எங்களை அர்ப்பணி. 7 வார்த்தைகளும் எங்கள் வாழ்க்கையினுடைய ஒரு அஸ்திபாரங்களை மாறட்டும். வாழ்க்கையினுடைய எல்லா கட்டங்களும் இதன் மூலமாய் நிரப்பப்படட்டும். இவ்வளவு நேரம் நாங்கள் அமர்ந்திருந்தோம் ஆண்டவரே, எத்தனை நேரம் பொறுமையாய் உட்கார்ந்து அத்தனை பேரையும் ஆசீர்வாதம். பல மடங்கு இந்த வார்த்தையினுடைய ஆண்டவரே அங்கங்கள் ஆசீர்வாதங்கள் இவர்களுக்கு என்று பழகி பெருகுவதால் என்னுடைய நிலைமையே மாற்றுகிற கர்த்தர் நீ கூட இருக்கிறதுக்காய் நமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரத்தை எடுத்து வந்த அத்தனை பேர் மேலும் உடைய ஆசீர்வாதம் பழகி பெருகி சாட்சிகளாய் நாங்கள் வாழ எங்களை ஆயத்தப்படுத்தும். உடைய சித்தத்துக்கு எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே என் முழு உள்ளுமே என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரேன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியனுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானம் வந்திருக்கிற அனைவர் மேலும் இன்றும் என்றும் சதா காலம் தங்கியிருப்பதாக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.